இந்த ஆண்டும் நமது ஸ்ரீ மகாவராகி பீடம் கோவில்பட்டியில் வச்சு விமர்சையாக ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி விழாவாக செய்ய போகிறோம். ஒருவேளை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃபாலோயர்ஸ்லாம் இருக்கீங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா தாராளமாக உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ, அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்போ செய்யணும், என் கூட சேர்ந்து நீங்கள் பயணப்படணும், இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் இணைஞ்சு இதை நல்லபடியாக செய்யலாம் நண்பர்களே. நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம், புத்தி வேணும், புத்தி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திகாரகனான புதன் பகவானை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ இந்த புதன்னு சொல்லும்போது சில பேர் தப்பான ஒரு கோணங்களில் சொல்லுவாங்க. புதன் வந்து அலிகிரகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மகாபாவம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ ஜோதிடத்தை பயிலக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஆழமான கருத்து என்னென்னா, ஜோதிடர் யாராக இருந்தாலும் சரி, நம்மளும் மனுஷங்க தான். அதே மாதிரி கிரகங்கள் நம்மளையும் விட்டு வைக்காது. ஆனானப்பட்ட ராமர், ஆனானப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியவும் கிருஷ்ணரையுமே விடாத கிரகங்கள் வந்து நம்மளை விட்டுருமா என்ன? அப்படிங்கும்போது கடுமையாக கிரகங்களை திட்டுறது, நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் எதையா ஒன்று உளறி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கிரகங்கள் நம்ம மேலே கடுமையாக கோவத்துக்குள்ளே ஆளாயிரும்ன்றதையும் மறந்துடக்கூடாது. அதனால் யாராவது உங்ககிட்ட புதன் பகவானை பார்த்து அலிகிரகம்னு சொன்னாங்கன்னா இது தப்பு, சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது வந்து நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்காக நம்ம பணிவாக சொல்லக்கூடிய, உரிமையாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக எடுத்துக்கோங்க. ரைட். அப்போ இந்த புதன்னு சொல்லும்போது, புதன் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இந்த புதனோட தன்மையில் எடுத்து பாருங்கள். ஒருவேளை அந்த மிதுன லக்னக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி கன்னிகா லக்னக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். குறிப்பாக அந்த மிதுன லக்னக்காரங்களை பாதி பேர் பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாதி பேர் அவங்களோட வயசுக்கும் அவங்க தோற்றத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 55 வயசாக இருக்கும். நம்பர்ஸ், ஏஜஸ் ஜஸ்ட் நம்பர். பட் இருந்தாலும் அவங்களோட லுக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யங் லுக்கிங்காக இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். எப்பயுமே இதோட காரகத்துவம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள். இதே புதன் கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தே வில் பி நொட்டோரியஸ்லி அன்டிபெண்டபிள்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? நம்பகத்தன்மை இல்லாத தன்மையாக இருப்பாங்க. இப்போ ஊம்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஊம்பாங்க, அப்புறம் இந்த ரெட் கலர் நல்லா இருக்கேம்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இல்லை ப்ளூ கலர் தான் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க இல்லை க்ரீன் தான் நல்லா இருக்கும்பாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், இந்த குழந்தைத்தனம் இவங்களை வந்து நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது. இந்த புதன் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட இன்டெலெக்சுவாலிட்டி, அதாவது அவங்களோட அறிவுத்திறனுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எப்பயுமே இந்த புதன் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல நிலையில் இருக்கோ, அவங்க சுயஜாதகத்தில் இருந்ததுன்னா, இதில் 100ல் ஒரு 80 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. சரிங்களா? ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல நிலையில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கவிதைகள் எழுதுறது, ஸ்கிரிப்டிங் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க இது மட்டும் கிடையாமல் உங்களுக்கு வந்து நிறைய இப்போது இதெல்லாம் ஜேர்னல்ஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, இந்த இது ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது, இந்த அடுத்தவங்களை கோப்பப் பண்ணி கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது சூப்பராக கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் தான் புதன். அப்போ அந்த புதனோட தன்மையை கணக்கில் வச்சு தான் ஜென்ரலாக நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உடல் சரியில்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த 10 வயசுக்குள்ளே இருக்கிறத ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், இந்த 9 வயசு வரைக்கும் பார்க்க வேண்டாம்னு உண்மையாகவே பழங்காலத்து ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த புதனோட காரகத்துவம் எப்போ மாறும்னா, ஒன்றா ஆணாகிறதோ பெண்ணாகிறதோ, இப்போ இருக்கிறதுல எல்லாமே சின்ன வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் பொதுவாக அந்த டிரான்சிஷன் பீரியட் எப்போ மாறும் அப்படிங்கிற கணக்கு வச்சும் ஒரு கணக்குகள் சொல்லப்படுது. அப்போ சுயஜாதகத்தில் எப்பயுமே வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது வந்து கேது சம்மந்தப்பட்டது, அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறது புதன் சம்மந்தப்பட்டதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுக்கு ஜென்ரலாகவே நீங்கள் யாரை இறுக்கி பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு பெரிய தொழிலில் பண்ணிட்டுருக்கீங்க, அதே மாதிரி தொழில்ன்றது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரீஸில் இருந்துகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாவராகி. சரிங்களா? அந்த மகாவராகி அம்மனை வந்து விட்டுறவே கூடாது. புதன் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் சரி, புதன் நல்லா இல்லாட்டியும் சரி, மகாவராகி அம்மனை விட்டுறவே கூடாது. அதுக்குள்ள மகாவராகி அம்மனோட மூல மந்திரமான ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த மந்திரங்களை விட்டுறக்கூடாது.
எப்பெல்லாம் டைம் இருக்கோ மகாவராகி அம்மனை வழிபடுங்க. மகாவராகி அம்மனை வழிபட நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் ஒருவேளை நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்க குழந்தைகளாக இருக்கேன், படிக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மீனாட்சி அம்மன் வழிபாடும் சுந்தரேஸ்வரர் வழிபாடு. அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்ணுறதும், அதே மாதிரி சிவபார்வதி அம்சமாக இருக்கிறப்ப சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் வழிபாடுகள் பண்ணுறதும், இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ஒருவேளை எனக்கு அப்பப்போ ஜாதகர்கள் சொல்லியிருக்காங்க, ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து புதன் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எளிமையான பரிகாரம் சொல்கிறேங்க. அப்போ இதை நீங்கள் இதாக வச்சுக்கலாம். வழிபாடுகள் சிம்பிளான ஒரு பரிகாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது 5 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ நமக்கு கீழே உள்ளவங்க எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. நீங்கள் அந்த தயவுசெய்து நம்பணும் நான் சொல்கிற விஷயத்த. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு படிப்புக்கு உதவி செய்யலாம். அந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள், எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி உதவிகள் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள், படிப்புக்கு சம்மந்தமான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம். நீங்கள் சுவாமி இருக்குன்னு நம்புறது நம்பாததெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். பட் இருந்தாலும் இந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்போது அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தட் பிளானட், அது வந்து பார்த்திங்கன்னா அது மேட்ச் ஆகக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாந்திரிக ரீதியாக நான் சொல்லணும்னா பூஜைகள் ரீதியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஒரு பச்சை கலர் துணியில் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், நம்ம பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பயிரை எடுத்து முளை கட்டுற மாதிரி வச்சு, அதுக்கு வந்து முளை கட்டணும், மறுநாள் முளை கட்ட வைக்கணும். செவ்வாய்க்கிழமை நைட்டு தலைமாட்டில் வச்சு, தலைமாட்டினா தலகாணி பக்கத்தில் வச்சுட்டு, மறுநாள் காலையில் வெந்நீரில் அதை போட்டு, சரிங்களா, வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டு அது நல்லா மெதுன்னு ஆகிற மாதிரி ஆனதுக்கப்புறம் முளை கட்டி விட்டாலும் சரி, முளை கட்டி விடலை அப்படின்னு சொன்னாலும் அதை நல்லா கரைச்சிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருந்தால் அந்த நீர்நிலை, சாக்கடையாக இருக்கக்கூடாது, நீர்நிலைகள்ங்கிறது ஒரு பாண்டோ லேக்கோ, அதாவது ஏரியோ குளமோ, இந்த மாதிரி விஷயங்களில் போய் அதை கரைச்சி விட்டுறலாம். இல்லை பக்கத்தில் மாடுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதை வெல்லம் கரைச்சி, அந்த வெல்லம் கரைச்சி இருக்கக்கூடியதை வந்து மாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் ஒரு 6 புதன்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு பண்ணிவிட்டு புதன்கிழமை இந்த மாதிரி விஷயங்களை செய்து வரும்போது உங்களுக்கு அந்த புதன் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் போகும். எப்பயுமே புதன் சம்மந்தப்பட்ட பாதிப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா நிறைய இருந்துட்டுருக்குன்னா, உங்களை கெஞ்சி கேட்குற விஷயம்னா யதார்த்த பரிகாரம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். புதன்லாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை யாராவது ரொம்ப உங்களை போய்ட்டு இது என்ன அது என்னான்னு அப்படி போதா, இது இப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அப்படி என்ன பண்ணுவீங்க, இப்படி என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், அப்பா நமக்குலாம் அதெல்லாம் ஒத்து வராதுப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பான்னு டக்குன்னு கட் பண்ணிடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இது நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக எஸ்ஆர் நோன்னு கீழே சொல்லுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, புதன் இந்த மாதிரி கெட்டு போனவங்களால் ரொம்ப உங்களால் அக்ரஸிவான விஷயங்கள்லாம் ஓவராக திங்க் பண்ணிக்காதீங்க. பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து பல நேரங்களில் ஹேஸ்டி டெசிஷன்ஸ் ஆகிடும். ஹேஸ்டி டெசிஷன்னா தப்பான டெசிஷன்ஸ்குள்ளே போயிடுவீங்க. இதுக்கு கூட கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், புதன் கெட்டு போனவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த இடத்துல சந்திரனும் செவ்வாயும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நல்ல நிலையில் இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஸ்வாட் அனலைசிஸ் தான் ஜோதிடம்ங்கிறது. அதுவும் தாந்திரிக ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலைங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒருவேளை புதன் கெட்டு போயிருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் ரொம்ப பயந்துக்கூடாது. சுஷோ புதன் கெட்டு போயிடுச்சா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், சரிங்களா. அப்படின்னா என்ன, ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரே ஒரு பிளானட் வச்சு தான் எல்லாம் டிசைட் ஆகுதா? கிடையவே கிடையாது, புரியுதுங்களா. அப்போ உங்களுக்கு சாதகமான பிளானட்ஸ் எந்த காரகத்துவத்தில் இருக்கோ அந்த பிளானட்ஸ் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கைட் பண்ணுதோ அவங்க வழிபட வேண்டிய தெய்வத்தை தான் போய் வழிபடணும். குடுன்னு போயிட்டு புதன்கிழமை போயிட்டு புதன் பகவானுக்கு போயிட்டு உடனே படையல் போட்டு சூப்பராக நைவேத்தியம் பண்ணோன்னா, புதன் தான் உங்களை வெளுன்னு வெளுக்கணும்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அடி பிச்சு எடுக்கணும்னு உட்காந்துருந்தாருன்னா அவர்கிட்ட போயிட்டு என் பேர் வந்து இதுங்க, நான் வந்து இந்த கோத்திரங்க, நான் இந்த நட்சத்திரங்க, நான் இந்த ராசிங்க அப்படின்னீங்கன்னா, வாப்பா உடனே தான் தேடின்னு இருந்தேன் வா அப்படின்னு 2 கொட்டு சேர்த்து கொட்டுவார். ஸோ இதெல்லாம் பண்ணுறத விட நமக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, சுவாமி வழிபாடுகள் சொல்கிறது தான், செய்கிறது தான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இந்த மாதிரி ரொம்ப இதனால் இப்போ ஒரு வேளை சின்ன குழந்தைகள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1 வயசுலேருந்து சில குழந்தைங்கள்லாம் பறக்கும்போது, சாரி டு சே திஸ், இந்த ஆட்டிசம் குழந்தைங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கீங்கன்னா பிட்வீன் அந்த 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே அவங்கள சரி பண்ணிடுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த புதனோட காரகத்துவம் இருக்கும்போதே இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி ஆட்டிசம் சம்மந்தமான பிரச்சனையோ நர்வஸ் டிசார்டர்ஸ் பிரச்சனையோ இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் எடுத்து காலகாலத்தில் சீக்கிரமாக சரி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் சீக்கிரம் அதை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த புதனோட காரகத்துவம் மாறிடுச்சு, அந்த 10 வயசுக்கு மேலே 11 வயசு 12 வயசுன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதோட க்ரோத் வந்து, அதாவது அதோட ரியாக்டிவ் இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது ஜோதிஷ ரீதியாக உள்ள சில விஷயங்கள் உண்டு அன்பர்களே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது சேனல் அப்டேட் வரும்.
நமக்கு சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களுக்காக நம்ம மக்களுக்காக நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் தென் மாவட்டத்தில் இருக்காங்க. அதனால மதுரை, அதே மாதிரி விருதுநகர், சாத்தூர், அதே மாதிரி திருச்செந்தூர், தென்காசி, திருநெல்வேலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்காக என்னுடைய சொந்த ஊரான நம்மளுடைய ஊரான கோவில்பட்டியில் நமக்கு வந்து நம்ம மகாவராகி பீடத்தில் வச்சு நம்ம ரெகுலராக மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அங்கே கன்சல்டேஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தென் மாவட்டத்து சொந்தங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பணம் கட்டி நேராக வந்து ஜாதகம் பார்க்கணும்னு ஒருவேளை ஆசைப்பட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம கோயில்பட்டி ஆஃபீஸ்லேயும் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சென்னை திருச்சி ஆஃபீஸ்க்கும் வந்து பார்க்கலாம். ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் அன்பர்களே. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானை பற்றியும், ராகு பகவானை பற்றியும், கிரகங்கள் என்ன பண்ணுங்கிற வீடியோ பற்றியும், அது மாதிரி உங்களுக்கு சனி பகவான் பற்றியும், சுக்கிர பகவானை பற்றியும், இந்த மாதிரி குரு பகவானை பற்றியும் இதெல்லாம் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் வீடியோ பார்க்கணும்னு நினச்சாலும் போய் பாருங்கள் நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.